உங்களுக்கு வந்து 43 வயசு ஆகுது, 42 வயசு யாருக்கு? மேனகான்றவங்களுக்கு. உங்க பையனுக்கு 17 வயசு 18 வயசு ஆகுது. மொத்தம் 3 பசங்க. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை விட்டாங்க, 2வது ஹஸ்பண்டை எங்கேயோ கூட்டின்னு ஓடினாங்க, மறுபடியும் எங்கேயோ வந்தாங்க. சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? குடும்பம் பண்றாங்க மேடம் 2 பேருமே. என் பையனை காப்பாத்தி குடுமா நீ. ஆமா நீங்களா இருக்கிறீங்கனாலும் நான் இருக்கிறேன். இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு மீறியும் உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். எல்லாருமே ஒரு டைப்பா இருக்கிறாங்கன்னா இவன் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆயிட்டான் மேடம். ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. பாப்பா இப்ப உங்களுக்கு காதல் பிரச்சனையா? காதல் பிரச்சனை இல்ல மேடம். அவங்களுக்கு வந்து 43 வயசு ஆகுது, 42 வயசு. யாருக்கு? மேனகான்றவங்களுக்கு. உங்க பையனுக்கு 17 வயசு. என்ன தொடர்புன்னா என்ன சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? குடும்பம் பண்றாங்க மேடம் 2 பேருமே. ஏய் மாலா, நம்ம டீட் பண்ண சட்டு புட்டுன்னு ஆரம்பிக்கலாமா? அவ வீட்டு வாசப்படி கூட நான் போனதே கிடையாது. இன்னைக்கு வீட்டுல தான் போய் கூட்டு வந்தா ஒளிய வச்சுட்டு இருந்தான் லெட்டின்ல. மச்சான் இங்க வந்து பாரு, ஆமா ஆய் போற மாதிரி ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான். அப்புறமேட்டு எங்கம்மான்னு கேட்டதுக்கு எங்க பெரிய அக்கா தான் ஃபர்ஸ்ட் போனாங்க. இல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. 2 ஸ்டெப் இறங்கின உடனே ஐயப்பா போயிட்டாங்கடா வாடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க மறுபடியும் ஏறி போயிட்டு சிம்ரன்ஸ் என்னடா இது, என்னம்மா இது? உடனே சார் இங்க தான் இருக்கிறான் பையன் அப்படின்னு சொல்லி நாங்க இவனை ஏத்தின்னு மட்டும் கொஞ்சத்துல வரல மேடம். இவன் நாங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? போன்ல பேசுறது, நைட்ல பெட்ஷீட்டுக்குள்ள போத்துக்குன்னு போன் பேசுறது. I love you. எல்லாருமே ஒரு நாள் கோயிலுக்கு போனோம் மேடம். நாங்க ஃபேமிலியோட கோயிலுக்கு போனோம். ஆஹா. அப்ப அங்கதான் ரொம்ப மும்முரமா கண்டுபிடிச்சாங்க இவங்க ஜாடை பண்றது, கண்ணிலே பேசிக்கிறது. மடி மேல வந்து உட்கார்ந்து நாங்க ஏதோ அம்மா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. உங்க பேர் என்ன? ஐயப்பா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. என்னப்பா பிரச்சனை சொல்லு. எனக்கு எது பிரச்சனை ஏன் நீ அங்க போயிருக்க, அந்த அம்மா வீட்டுல போயிருக்க? அங்கதான் இருக்கேன், அங்கதான் இருக்கேன். ஏன் அவங்க கூட தான் வாழ போறியா? அப்புறம் அவங்க கல்ல வேலை செஞ்சது மேடம் முதல்ல. சரி, அப்படியே கடையில வேலை செஞ்சா வேலை செஞ்சு வீட்டுக்கு வர வேண்டியதானே? நைட் எல்லாம் என் போன்ல பேசுறேன். எதுக்கு அவங்க பேரெல்லாம் கையில குத்திக்கிற? யூத்னா அப்படித்தான் இருக்கும். இவ வாட்டால வந்து இவ வச்சுனுங்கிறான்னு அவ குத்துனான். பழக்கமா இருக்கிறேன்னு தான் சொல்லி எங்க அம்மா கிட்ட நீ ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அவர் குத்தலையா? அவன்லாம் குத்துல, அவன் தான் குத்துனது, அவன் தான் குத்துனா. அவனே ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனான். என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். அவனே குத்திட்டு அவன் தான் குத்தினான்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? இவனே சொல்லிடுறான் எங்க கிட்ட. ஹாஸ்பிட்டல்ல இவனே சொன்னான். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஏதோ பேச ஒண்ணுமே பிரச்சனை இல்லை மேடம். அவங்களா எல்லாம் கற்பனை பண்ணி எல்லாம் சொல்லுது மேடம். எனக்கு உங்க பக்கம் கொஞ்சம் சொல்றீங்களா? ஆக்சுவலா என்ன நடக்குது? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இது ஆரம்பிச்சது ஏன் அப்படி சந்தேகம் வந்தது? நாங்க விளையாடுவோம், செய்வோம், பேச எல்லாம் செய்வோம் மேடம். என்ன விளையாடுவீங்க? என்னது டிக்கி லோனாவா? சும்மா கடையில தமாசா விளையாடுவோம், பேசுவோம் மேடம். ஓகே. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. அதெல்லாம் மேடம் பிரச்சனை. அதுக்காக பிரச்சனை பண்ணி உங்களுக்கு அம்மா வயசு இல்ல, அவரோட அம்மாவோட வயசு கரெக்டா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. அவங்களா சொல்லுது மேடம் அந்த மாதிரி. என்ன மாதிரி? என்ன தப்பான்னு சொல்லி அந்த அது மாதிரி. எப்படி பேசுவாங்க தப்பா? நீங்க சும்மா பேசி கேட்டுட்டு இருப்பீங்களா? டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும். உங்க வீட்டுக்கு வந்தா என்ன மேடம்? எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தா? பேசுவான், செய்வான், வருவான் மேடம். எதுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எதுக்கு வரான்? எதுக்கு வீட்டுல சேர்க்கறீங்க? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. வீட்டுல சேர்க்கறீங்க? சேர்க்கல மேடம் வீட்டுல. உங்க பேரை அவன் கையில குத்தி இருக்கான். நீங்க அவனதான் மேடம் கேட்கணும். அப்ப இதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்குறீங்க? இல்ல மேடம், நீங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. 4 பேர் பேச மாட்டாங்க. அது எவ்வளவு இந்த மாதிரி எல்லாம் பண்ணா எல்லாம் உங்க பேசி பையனோட வயசுல இருக்கிறது பையன் அவன்.
அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, ஊட கூட பேசினா மறந்துட மாட்டானா? லவர்ஸ் டே அன்னைக்கு இப்போ செல்ஃபி போட்டோ எடுத்துக்கிறாங்க மேடம். அது கூட எங்ககிட்ட இருக்கு. காட்ட வேண்டியது தானே, இருக்கு காட்டு. அவங்க சும்மா விட்டுருவாங்களா? உன் புள்ளகிட்ட பண்ணா, உன் புள்ளகிட்ட நாங்க அந்த மாதிரி தப்பா நீ கம்மியாரு. அது வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. பொய்யால. அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க ஏன் வீட்டுல சேர்க்கறீங்க? துரத்தி விடுங்க. உங்க அம்மா இருக்காங்க, உங்க பெரியம்மா இருக்காங்க, ஏன்டா என்கிட்ட வர சொல்லுங்க. அந்த மார்க்கெட்டே ஃபுல்லா தெரியும் மேடம். அவங்க கடை போட்டுக்கிற இல்லம்மா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் எந்த தப்பும் பண்ணல, நான் அவங்களே நம்புறேன். ஏய், என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. எனக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. சரி. நான் என்ன கேக்குறேன், அப்படின்னா எதுக்கு நீங்க வீட்டுல சேர்க்கறீங்க? துரத்தி விடுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? பெரியம்மா இருக்காங்க, சித்தி இருக்காங்க, இன்னொரு சித்தி இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க உங்க அவங்க வீட்டுல. அப்பா இருக்கிறாரு, பாட்டி அதெல்லாம் வீட்டுக்குலாம் வருது இல்ல மேடம். அதெல்லாம் தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் எதுக்கு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தான்? இன்னைக்கு எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தான்? இதே தப்ப நாங்க பண்ணியிருந்தோம்னா நீ சும்மா வந்திருப்பியா? நான் ஒரு டீயா உப்பு போட்டு கொடுங்க, சொர்ணையே வர மாட்டேங்குது. அதுதான். சரி, இப்ப என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒரு பிளானும் இல்ல மேடம். அந்த பையனை அவங்களோட அனுப்பிச்சிடலாமா? அனுப்பிச்சு விடுங்க மேடம். என்ன தெரிகிறது? தப்பு, இதெல்லாம் ரொம்ப தப்பு. பசங்க தப்பு பண்ணா நம்ம கண்டிக்கணும். பசங்களுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன வயசு? இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவருங்க அவனை நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். ஏம்பா, அவங்க சொல்றாங்க அவங்க பையன் மாதிரி நீன்னு. சிம்ரன்ஸ், என்னடா இது? என்னம்மா இது? அவங்க பேர் அவங்க கையில எதுக்கு பச்சை குத்துன? அத எப்ப குத்தணும்? எதுக்கு குத்துன அப்படி? சும்மா குத்தணும். பேசாதீங்க, சொல்லுங்க. கடையில எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு ஒன்னால. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. யாரு வீட்டு பிள்ளைய யார் அதிகாரம் பண்ணுறது? ஏமா நான் ஏன் மேடம் அதிகாரம் அவன் அதிகாரம் பண்றீங்க? அவங்களுக்கு எவ்வளவு வயத்தறிச்சல் இருக்கும். டேய் டேய், உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா. யார் அவங்களுக்கு? ஆமா, மத்தவங்க வயிற்று எச்சில கொடி தான் அவங்களுக்கு பழக்கம். எத்தனை பேர் வாழ்க்கையை கேட்டு என்னமா கவனித்தீரா? எதை மண்ணா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? என் பொண்ணு புள்ள வச்சுனுக்கிறல, உனக்கு வரும் நிலைமை. வரட்டும். அதான் சொல்றேன்ல, உனக்கு நிலைமை வரும். சரி, வரட்டும். யா யா. எதுக்கு தொடர்புல இருக்கீங்க? நாங்க ஏன் மேடம் தொடர்புல இருக்கோம்? அப்புறம் உங்க வீட்டு பாத்ரூம்குள்ள இருந்தாங்க. அவங்க பொண்ணு போன் போடுது, என்ன அதுன்னு கேட்க வந்தா. பொண்ணு போனுக்கு போனா அங்க போனோம், எதுக்கு உங்க வீட்டு பாத்ரூம்குள்ள இருக்கணும்? இந்த அம்மா என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? ஒண்ணுமே செய்ய வேண்டாம் மேடம். ஆணியே புடுங்க வேணாம். வாங்கடா. அவன் வந்து அந்த இடத்துலயே வரக்கூடாது மேடம். அவனை ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ அவன் திருந்தி ஒரு மனுஷனா வரணும் மேடம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இப்ப எங்க அம்மாட்ட சொல்லிக்கிறான் மேடம், கொஞ்ச நேரத்துல நீங்க இவ்வளவு பண்றீங்கல்ல பாரு, நான் கண்டிப்பா எங்க இருப்பேனோ அங்கதான் இருப்பேன். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க அவன்கிட்ட. உங்களுக்கு நிம்மதி வேண்டாம்? அவன் வரதில்லை மேடம் வீட்டுக்குலாம். பாத்ரூம் போறதுக்கு மட்டும் வருவானா? இதுக்கு நீங்க தான் காரணங்க. நீங்க நல்லா பாசத்தோட பாத்துருந்தீங்கன்னா அவன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். நல்லா படிச்சிருந்தான், படிச்சிருந்த பையனை தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க குடிக்காம இருந்திருக்கலாம்ல, பசங்களை பாத்துருக்கலாம்ல. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா வந்து போயினே மேடம். மேல புடிச்ச போற மாதிரி ஒரு 4 பசங்க கூட போறாங்க. 4 பசங்க எதிர சொல்றாங்க மேடம். அப்பெல்லாம் திருந்திவேன்றதுக்காக தான் சொல்றேன். அதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். எந்த தொடர்புல இருக்கு? எந்த தொடர்பு வேணாடா, இதோட விட்டுருனா. உங்க பெரியமா அவனுக்கு சித்தி கூட போ, அவ்வளவுதான். கிளம்புங்க. சோலி முடிச்சு. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.